அடுத்தது அச்சம். திடீரென்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது, பேரழிவை தருகிறது. அந்த வெள்ளம் பெருக்கெடுப்பதை பார்க்கும் பொழுதே அவனுக்கு அச்சம் வருகிறது. திடீரென்று சூறைக்காற்று வீசுகிறது, அந்த சூறைக்காற்று பேரழிவை தருகிறது. அதை பார்க்கும் பொழுதே அவனுக்கு அச்சம் வருகிறது. திடீரென்று காடே தீப்பற்றி எரிகிறது, எங்கு பார்த்தாலும் நெருப்பு மண்டலமாக இருக்கிறது, அதை பார்க்க அவனுக்கு அச்சமாக இருக்கிறது. முதலில் இயற்கையில் அவன் கண்டது வியப்பு. இரண்டாவது இந்த இயற்கையின் படைப்பில் அவன் காண்பது அச்சம். மூன்றாவது, நேற்று என்னோடு இருந்தவன் இன்று இறந்து போனான். அவன் உடல் அசையவே இல்லை, என்னை போல் அவன் இல்லை. இன்று இருந்தான், இப்பொழுது இறந்து விட்டான். ஏன் இறந்தான்? இறந்த பிறகு எங்கே போகிறான்? என்ன ஆகிறான்? சரி, பிறப்பதற்கு முன்பு நான் என்னவாக இருந்தேன்? பிறப்பதற்கு முன்பு நான் என்னவாக இருந்தேன்? விடை தெரியாத ஒரு சூன்யம். இறந்த பிறகு நான் என்ன ஆகப் போகிறேன்? விடை தெரியாத இன்னொரு சூனியம். இரண்டு சூனியங்களுக்கு இடையிலேதான் மனித வாழ்வின் பொம்மலாட்டம் நடக்கிறது. இதற்கு விடை காண வேண்டும் என்று அவன் முயல்கிறான், கிடைக்கவில்லை. வியப்பும் அச்சமும் விடை காண முடியாத வினாக்களும் சேர்ந்துதான் நம்மை மீறி ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று அவனை உணரச் செய்கிறது. அந்த உணர்வின் வெளிப்பாடாக வந்து சேர்ந்ததுதான் கடவுள் என்கிற கற்பிதம்.